ஆகஸ்ட் 31, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்திய கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். Let us thank God for protecting and guiding us throughout this month. ஏசாயா 30 அதிகாரம் 15 வசனம். ஐசாயா chapter 30 verse 15. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் வாக்கு கொடுக்கிறார். சரி, அமெரிக்கை என்பது அமைதியாயிருப்பதை குறிக்கிறது. கலங்காமல் பயப்படாமல் இருப்பதை அது குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இக்கட்டான காலகட்டத்தில் அமைதியாயிருந்து அவருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் நம்புங்கள். உலக ஜனங்களைப் போல பதறிவிடாதிருங்கள். நீங்கள் எதற்காகவும் பயந்து போகாதிருங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும்போது உங்கள் உள்ளத்திலே அமைதி இருக்கும். சமாதானமாய் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் மிக சமீபமான துணையாயிருந்து நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு தீவிரித்து உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். In repentance and rest is your salvation. In quietness and trust is your strength. My dear brothers and sisters, the Lord God, the Holy One of Israel, promises that faith and hope will be your strength. It means not to be disturbed and not to be afraid. Children of the Lord, be still in troubled times and trust in His word. Don't panic like the people of the world. Don't be afraid. When you trust His word, peace will come into you and you will be at peace. Be the closest companion in your dire situation and rush to your aid when you call. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய தேவைகள், அவள் விரும்புகிறதான காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே நீர் அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கண்ணின் மணி போல் பாதுகாத்து நல்ல சுகத்தை, பெலத்தை, ஆரோக்கியத்தை எல்லாம் நீர் கொடுத்து நீர் வழிநடத்தி வந்தீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, உமக்கு கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் வாழ்கின்றது ஒரு ஆபத்தான ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களை சுற்றிலும் எந்த ஆபத்துக்களும் நேரிடாதபடிக்கு, இம்மட்டுமாய் கைவிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து நீர் வழிநடத்தி வருகிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகள் யாரும் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஜெபங்களை கத்து நீர் ஆண்டவரே கேட்டறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீரே எங்களுக்கு பலன் ஆண்டவரே. இந்த நாளில் நீ தந்தமுட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவர் நீர் ஆண்டவர் எங்களுக்கு பலனாயிருக்கிறாச்சு. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இக்கட்டான காலகட்டத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து அதிலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கணுமே தவிர நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே உலக ஜனங்களைப் போல் ஆண்டவரை பதறி விடாதபடிக்கு, பயந்து போகாதபடிக்கு நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே பலன் உண்டு. உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரை ஜீவன் இருக்கிறது ராஜா. நீர் எங்களுக்கு துணையா இருக்கிறீர். நீர் எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறதே நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே தனிமையை ஆண்டவரே உணர்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு துணையா இருந்தால வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் எதை கொடுத்தோம் ஆண்டவரே பதற்றப்படாதபடிக்கு, பதறி விடாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு நீர் துணையா இருந்தால வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
உம்மோடு கொண்டு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஐக்கியமாக இருக்கிறாள் அப்பா. நீர் அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து வழிநடத்துகிற தேவகாமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தினாலே அவள் எந்த காரியத்துக்கு அவங்களை பயந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீ சந்தித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வம் தாமே ஆண்டவர் தாமே நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஒருபோதும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் பலவீனத்தினாலே சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா கர்த்தருக்குள்ளாக பலப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உண்மையே அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. மனுஷனை நம்பவில்லை, மனுஷியை நம்பவில்லை ஆண்டவரே. இயேசுவை நம்புகிறார்கள் ஆண்டவரே. உண்மை மாத்திரம் நம்புகிறார்கள். உண்மை நம்புகிறார்கள் ஒருவரையும் ஆண்டவர் நீர் கைவிடவே மாட்டீரப்பா. ஹல்லேலூயா. அப்படியாக நம்முடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தரலும். அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீ சந்தித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து செபிக்கிறார்களோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நீர் கிருபை தாரும். இது ஒரு அற்புதத்தின் நாளாக ஆண்டவரே அவர்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் வெற்றியை காண கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி உமக்கென்று என்றென்றும் சாட்சியாய் அவர்கள் நிற்கும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலனல்ல கர்த்தருடைய பலனை கொண்டு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நாங்கள் செய்யவும் அதில் வெற்றியை காணவும் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு நீ தந்தர வேண்டுமா செபிக்கிறோம். எந்த விதமான நோய்களை பலவீனங்களும் வராதபடிக்கு அப்பா அந்த வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்ந்திருக்க இருக்கிற தாரும் ஆண்டவரே. அந்த சேனல் மூலமாக நாங்கள் யாவரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும் கர்த்தாவே கணவனும் மனைவியும் கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் பெற்று இந்த உலகத்தை வாழும்படியாக கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளாக குடும்பத்தை நல்ல முறையில் ஆண்டவரே ஒருங்கிணைந்து கட்டி சந்தோஷத்தோடு சமாதானத்து மகிழ்ச்சியோடு ஆண்டவரே வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை நீ ஊற்றி அருள வேண்டுமா செபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்தித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக பதிலை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.